பேசுவான். அந்த முருகா அப்படிங்கிற வார்த்தையில உருக்கம் இருக்கணுங்க. கண்டிப்பா அந்த உருக்கம் இருந்துச்சு அப்படின்னா அவன் நம் முன்பு காட்சி கொடுப்பான், நம் தோன்றி அருள் புரிவான். என்ன தவறு செய்தாலும் சரி. இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கும், என்கிட்ட முருகன் பேசுவானா, நான் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கேனே, நிறைய பாவங்கள் பண்ணிட்டேனே, என்கிட்ட போய் முருகன் பேசுவானா அப்படின்னா கண்டிப்பா பேசுவாங்க. ஏது பிழை செய்தாலும், ஏது பிழை செய்தாலும், பிழையேது செய்தாலும், ஏது பிழை செய்தாலும் தீது புரியாத தெய்வமே, ஏது பிழை செய்தாலும் தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே, நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே, நாயேன் பிழைக்கின்றவாறு, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு முருகா, நீ பேசு முருகா, நீ பேசு. கண்டிப்பா முருகன் பேசுவான். நீங்க பேசி பாருங்க, முருகப்பெருமானே பேசுவார். நம்முடைய வினைகள் எல்லாத்தையும் வேறறுத்து, நம்முடைய தலையெழுத்து எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். நிச்சயம் அருள் புரிவான். நீங்க முருகான்னு கூப்பிட்டு பாருங்க, அப்படி உள்ளம் உருகி முருகான்னு சொல்லி பாருங்க, நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் படிப்படியாக குறையும். அந்த முருகனே உங்களுக்கு துணையாக இருப்பான். நன்றி, வணக்கம்.